இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான முட்டை பிரியாணி செய்முறையை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். முட்டை பிரியாணி பண்ணுறதுக்கு 4 முட்டையை வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கலாங்க. 4 முட்டையை தோல் நீக்கி எடுத்து வச்சாச்சுங்க. 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 1 ஸ்டாரு, கொஞ்சமாக கல்பாசி, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 மராட்டி முக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. இதை கூட 2 இலை பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்குறேங்க. 1 கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்குறேங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. 4 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன். முட்டை பிரியாணிக்கு 2 டம்ளர் அரிசியை ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்குறேங்க. முட்டை பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சுங்க. இப்போ குக்கர் சூடாயிடுச்சு. இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் பட்டை வகையை சேர்த்துக்கலாங்க. பட்டை வகை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதில் நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்தாச்சுங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. முட்டை பிரியாணிக்கு வெங்காயத்தை இது மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க. இது மாதிரி வெங்காயம் நல்லா செவந்து வந்ததும் இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க. தக்காளியை கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் வந்துட்டு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க. முட்டை பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி இஞ்சி பூண்டில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. தக்காளியும் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. சின்ன டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சேர்த்துருக்கிற மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டுங்க. முட்டை பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் இது மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்ததும் இதில் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு 2 டம்ளர் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தாங்க எடுத்திருக்கேன். அது புழுங்கல் அரிசின்றதுனால நான் 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்தாச்சுங்க முட்டை பிரியாணிக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு முட்டையே இது மாதிரி குட்டி குட்டி கோடு போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இது மாதிரி கட் பண்ணி விடுறதுனால மசாலாலாம் நல்லா முட்டைக்குள்ளவும் நல்லா ஊறி வருங்க. முட்டையை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சுங்க. இதில் சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்குங்க.
இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கிட்ட லோ ஃப்ளேம்லேயே இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ உங்கள் அப்பா ஃப்ரூட்ஸ் வாங்கி வந்து கொடுக்க சொல்லு. மாமா கொஞ்சம் வந்து முட்டையை இது மாதிரி வறுத்து எடுத்து வச்சாச்சுங்க. இந்த கடாயை இறக்கி பக்கத்தில் வச்சிடலாம். முட்டை பிரியாணிக்கு நம்ம சேர்த்துருந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற அரிசியை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இப்படியே கொதிச்சு வரட்டுங்க. அரிசி சேர்த்ததுக்கு அடுத்து 3 நிமிஷம் கிட்ட மீடியமான ஃப்ளேம்லேயே நம்ம வேக வச்சாச்சுங்க. இப்போ பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு ட்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க மீடியமான ஃப்ளேம்லேயே. சுவையான முட்டை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.